வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தீபம் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகளின் தொகுப்பு நிகழ்ச்சியோடு நாட்டில் இடம்பெற்ற செய்திகளை தொகுத்து வழங்க உள்ளேன். அந்த வகையில் முதலாவது செய்தியாக, நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி தொடர்பாக அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து பொதுவான குழு ஒன்றினை அமைத்து அதனூடாக செயற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளதாக தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற தமிழ் கட்சிகள், சிவில் அமைப்புகள், அரசியல் ஆய்வாளர்கள் பங்கேற்ற கலந்துரையாடலுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள பொருளாதார பிரச்சினை தொடர்பில் ஒவ்வொரு கட்சிகளும் தனித்தனியாக கருத்துகள் தெரிவிப்பதை விட கூட்டாக தீர்மானங்கள் எடுப்பதே சிறந்தது. இந்த விடயத்தில் கூட்டத்தில் பங்கேற்ற தரப்புகள் மத்தியில் இணக்கமான முடிவொன்று எட்டப்பட்டுள்ளது. கூட்டத்தில் பங்கேற்ற அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகளில் இருந்து ஒவ்வொரு பிரதிநிதிகளை தெரிவு செய்து செயற்பாட்டு குழு ஒன்று அமைத்து அதன் மூலம் எதிர்வரும் செவ்வாய் அல்லது புதன்கிழமை ஒன்று கூடி மீண்டும் இது தொடர்பாக கலந்துரையாட உள்ளோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நேற்றைய சந்திப்பில் 10 தமிழ் கட்சிகள் மற்றும் பல்வேறு பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றிருந்தனர். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கு தேவையான சட்ட வரைவை உருவாக்கும் முயற்சியில் சட்ட நிபுணர்கள் குழு ஒன்று ஈடுபட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த முயற்சி இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாகவும் முதல் வரைவு முடிவடைந்ததுடன் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் ஆலோசனைகள் தொடங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் கூட்டியிருந்த பல அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தை தொடர்ந்து இந்த சட்ட வரைவை உருவாக்கும் தீர்மானம் எடுக்கப்பட்டது. இந்த வாரத்தில் முதல் வரைவு நிறைவடையும் வாய்ப்பு இருப்பதாக சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கடந்த திங்கட்கிழமை பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுடன் நடத்திய சந்திப்பின் போது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்கு தேவையான சட்டத்தை முன்வைப்பது குறித்து அரசாங்கம் தீவிரமாக பரிசீலிக்க வேண்டியது அவசியம் என்றும் சுமந்திரன் வலியுறுத்தியிருந்தார். இன்று புதிய அமைச்சரவையை நியமிப்பதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் நேற்று மாலை நடந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் அமைச்சர்களுடன் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நேற்று மாலை முக்கிய கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருந்தார். கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது முக்கியமான பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கமைய இன்று மாலை புதிய அமைச்சரவை பதவியேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15 பேர் வரை புதிய அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் என்றும் ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோர் தவிர ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்து வேறெவரும் இந்த அமைச்சரவையில் இடம்பெற மாட்டார்கள் என்றும் கூறப்படுகிறது. அரசாங்கத்தை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதற்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தமது பதவிக்காலம் வரை நீடிப்பதற்கும் இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை புதிய அமைச்சரவையில் அமைச்சர் பதவியை ஏற்கப் போவதில்லை என முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இந்த நெருக்கடிக்கு தீர்வு காண இளைஞர்கள் அடங்கிய அமைச்சரவை ஒன்று நியமிக்கப்பட வேண்டும் எனவும் அவர்களுக்கு இடமளிக்கும் அமைச்சரவையில் தாம் பொறுப்பை ஏற்கப் போவதில்லை எனவும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இராணுவம் வன்முறையை ஏற்படுத்த தயாராகி வருவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சிவில் மக்களை அடக்குவதற்கு திட்டமிடுவதாகவும் சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் நபர்கள் சுமத்தும் குற்றச்சாட்டை முற்றாக நிராகரிப்பதாக இலங்கை இராணுவம் தெரிவித்துள்ளது. பொய்யான செய்திகளை நம்பி ஏமாற வேண்டாம் எனவும் பொதுமக்களிடம் இராணுவம் கோரிக்கை விடுத்துள்ளது. சில ஆர்வமுள்ள தரப்பினர் தவறாக வழிநடத்தும் மற்றும் புனையப்பட்ட விளக்கங்களை அளித்து ஆதாரமற்ற மற்றும் ஆத்திரமூட்டும் குற்றச்சாட்டுகளை பிரச்சாரம் செய்வதன் மூலம் நாடு முழுவதும் பணியாற்றும் இராணுவத்தினரை இழிவுபடுத்தவும் களங்கப்படுத்தவும் முயற்சிப்பதாகவும் இராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. படையினர் வன்முறையை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் தாக்குதல் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஊகிக்கிறார்கள். இது முற்றிலும் தவறானது, புனையப்பட்ட மற்றும் அடிப்படையற்றது என்றும் இராணுவம் சுட்டிக்காட்டியுள்ளது. படையினர் மீது முழு நம்பிக்கையை வைக்குமாறும் தற்போது படையினர் அதிக பயிற்சி பெற்றவர்களாகவும் தொழில் ரீதியில் தகுதியுடையவர்களாகவும் எந்தவொரு பாதுகாப்பு சவாலையும் எதிர்கொள்ள ஏற்றவர்களாகவும் இருப்பதால் இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு உதவி செய்ய போலீஸ் எங்களை அழைத்தால் மட்டுமே நாம் அதில் ஈடுபடுவோம் என்றும் இராணுவம் தெரிவித்துள்ளது. அரசியலமைப்பின் விதிகளுக்கு இணங்க நாட்டையும் அதன் மக்களையும் 24 மணி நேரமும் பாதுகாப்பதில் இராணுவம் உறுதியாக இருப்பதால் திட்டமிட்ட சூழ்ச்சிகள் மற்றும் துரோக சைகைகளால் பொதுமக்கள் தூண்டப்படவோ அல்லது தவறாக வழிநடத்தப்படவோ வேண்டாம் என்றும் இராணுவம் கேட்டுக்கொண்டுள்ளது. தேவை ஏற்பட்டால் காலிமுகத்திடல் போராட்டத்தில் இறங்க தயாராக இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஹரின் பெர்னாண்டோ, மனிஷ் நாணயக்கார, முஜிபுர் ரஹ்மான், கவிந்த ஜெயவர்தன மற்றும் ஹெக்டர் அபுஹர்மி ஆகியோர் அறிவித்துள்ளனர்.
காலிமுகத்திடல் போராட்டம் அரசியல் கட்சிகளின் சார்பின்றி முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த போராட்டத்தை குழப்ப நடவடிக்கைகளில் அரசாங்கம் இறங்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையிலேயே அவ்வாறான சூழல் ஏற்படுமானால் தாங்கள் நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்களுடன் போராட்டத்தில் இறங்க தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தேவை ஏற்பட்டால் கட்சி அரசியலை மறந்து போராட்டக்காரர்களுடன் இணைந்து கொள்ள நாங்கள் தயாராக உள்ளோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசாங்கத்தின் அச்சுறுத்தலுக்கு அடிபணியாமல் போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்லுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். இதற்கிடையே காலிமுகத்திடல் போராட்டம் கோட்டா வீட்டுக்கு போ என்ற துணைப்பொருளில் இன்று 9வது நாளாக தொடர்ந்து வருகிறது. நேற்றிரவு போராட்டக்காரர்கள் கோட்டா கோ கோம் என தீபங்களை ஏற்றி எதிர்ப்பை வெளியிட்டனர். எக்காரணிகளுக்காகவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பதவி விலக மாட்டார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில், அரசாங்கத்திற்கு எதிராக திட்டமிட்ட வகையில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அரசாங்கத்தை பலவீனப்படுத்தியவர்கள் தற்போது பாராளுமன்றத்தில் சுயாதீனமாக செயல்படுவதாக குறிப்பிட்டுக் கொண்டு இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க முயற்சிக்கிறார்கள். இடைக்கால அரசாங்கத்தை அமைக்கும் யோசனைக்கு பிரதான எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்காத நிலையில் அரசாங்கத்துடன் இணக்கமாக செயல்பட்டு கொண்டு அரசாங்கத்தை பலவீனப்படுத்தியவர்களை ஒன்றிணைத்து இடைக்கால அரசாங்கத்தை ஸ்தாபிப்பது எந்த அளவிற்கு நம்பகத்தன்மையாக அமையும் என்பது கேள்விக்குறியான நிலையில் உள்ளது. இடைக்கால அரசாங்கத்தை ஸ்தாபித்தல் யோசனைக்கு பொதுஜன பெரமுனவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார்கள். அரசாங்கத்திற்கு துரோகம் விளைத்த தரப்பினருடன் மீண்டும் ஒன்றிணைவதற்கு அதிருப்தியையும் வெளிப்படுத்தியுள்ளார்கள். அரசியல் மற்றும் சமூக கட்டமைப்பில் தோற்றம் பெற்றுள்ள நெருக்கடி நிலைமைக்கு எதிர்வரும் வாரம் சிறந்த தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும். இக்காரணிகளுக்காகவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பதவி விலக மாட்டார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் மறுசீரமைக்கப்பட்ட அமைச்சரவையை ஸ்தாபிக்க வேண்டும் என பெரும்பாலான தரப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான அமைச்சரவையே ஸ்தாபிக்கப்படும். பாராளுமன்ற மட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இனிவரும் நாட்களில் முன்னெடுப்போம் என தெரிவித்துள்ளார். பாடசாலை நேரத்தை மேலும் 1 மணி நேரம் நீட்டிக்கும் தீர்மானம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. குறித்த தகவலை கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. கோவிட் தொற்று நோய் காரணமாக நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்தன. இதனால் மாணவர்களின் கல்வி செயற்பாடுகள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தன. இதன் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பை நிவர்த்தி செய்யும் முகமாக பாடசாலை நேரத்தை 1 மணித்தியாலங்கள் மேலதிகமாக நீட்டிக்க கல்வி அமைச்சு தீர்மானித்திருந்தது. இந்த நிலையில் தற்போது குறித்த தீர்மானம் இடைநிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோட்டா கோகம கூடாரங்கள் இன்று காலை அகற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து காலிமுகத்திடலில் மக்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டங்கள் இன்றுடன் 9வது நாளாக தொடர்கின்றன. இந்த நிலையில் கொழும்பு காலி பேருந்து நிலையத்திற்கு முன்பாக அமைக்கப்பட்டிருந்த கோட்டா கோகம கூடாரங்கள் அகற்றப்பட்டுள்ளன. அப்பகுதியில் உள்ள கூடாரங்கள் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிப்பதாக உள்ளமையால் அதனை உடனடியாக அகற்றுமாறு காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. அதற்கு அமைவாகவே குறித்த கூடாரங்கள் அகற்றப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. குறித்த இடத்திற்கு நேற்று பகல் சென்ற காவல்துறையினர் மாலை 4 மணிக்குள் அதனை அகற்றுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியதாக அங்கிருந்து கிடைத்த செய்திகள் தெரிவிக்கின்றன. அத்துடன் கோட்டா கோகம பகுதியில் நேற்று முன்தினம் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட இணைய கோபுரம் நேற்றைய தினமே அகற்றப்பட்டுள்ளது. போராட்டத்தில் கலந்து கொள்வோரின் தனிப்பட்ட தகவல்களை திரட்டிக் கொள்ளும் நோக்கில் அரசாங்கத்தின் ஆலோசனைக்கு அமைவாக இந்த இணைய கோபுரம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக என்று சமூக வலைதளங்களில் பலரும் தமது சந்தேகத்தை முன்வைத்ததுடன் அவ்விடத்தில் இணைய கோபுரம் மூலமான இணைய வலையமைப்பை பயன்படுத்துவதில் அவதானமாக இருக்குமாறும் எச்சரிக்கை விடுத்தனர். இலங்கையில் இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நீதியை எதிர்பார்க்கின்றோம் என ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ஹனா சிங்கர் ஹம்டி தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை அவர் தனது ட்விட்டர் பதிவில் பதிவிட்டுள்ளார். குறித்த பதிவில் ஈஸ்டர் ஞாயிறு அன்று 3 ஆண்டுகளுக்கு முன்னர் உயிர் இழந்த அனைவரையும் நினைவு கூறும் அதே வேளையில் அனைத்து இலங்கையர்களுக்கும் நீதி, உண்மை மற்றும் சமத்துவத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என பதிவிட்டுள்ளார். நாட்டில் மீண்டும் 6 தொடக்கம் 8 மணி நேரம் மின்வெட்டு அமுல்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என இலங்கை மின்சார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. நுரச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்திற்கான நிலக்கரியை பெற்றுக்கொள்ளாவிட்டால் மீண்டும் 6 தொடக்கம் 8 மணி நேரம் மின்வெட்டு அமுல்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என இலங்கை மின்சார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் டொலர் தட்டுப்பாடு மற்றும் பருவமழை நெருங்கி வருவதால் தட்ப வெப்பநிலை மாற உள்ளமையும் குறித்த மின் உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு முக்கிய பிரச்சனைகளாக உள்ளன. இதேவேளை இன்றைய தினம் 2 மணித்தியாலமும் 15 நிமிடமும் மின்தடை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் இன்று முற்பகல் 9 மணி முதல் மாலை 6 மணி வரையான காலப்பகுதியில் மின்தடை அமுல்படுத்தப்பட உள்ளதாக குறித்த ஆணைக்குழு அறிவித்துள்ளது.
A முதல் W வரையான வலயங்களில் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரையான காலப்பகுதியில் 2 மணித்தியாலமும் 15 நிமிடமும் மின்தடை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. 74 வருடங்களாக வெறுப்புணர்ச்சியில் வாடும் நாட்டிற்கு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்த முடியும் என கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தினத்தை முன்னிட்டு கொழும்பு கொட்டாஞ்சேனை புனித லூசியா தேவாலயத்தில் இன்று காலை நடைபெற்ற ஆராதனையில் பங்கு கொண்டு அங்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சுயநலத்தால் மக்களின் வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்படுகிறது. அதற்கு புதிய தொடக்கம் தேவை. 74 ஆண்டுகளாக ஒருவரையொருவர் வெறுப்பை பரப்பி அழிவை ஏற்படுத்தி வருகிறோம். 74 ஆண்டுகளாக நாங்கள் அப்படித்தான் இருக்கிறோம். அப்படித்தான் அடிமை சிந்தனையும் உருவானது. அந்த காலத்தில் தாய்நாட்டை அழித்தோம் என்று கூட சொல்லலாம். ஆனால் இந்த நிலைமையை நம்மால் மாற்ற முடியும். இந்த நேரத்தில் அனைவரும் இணைந்து செயல்படுவது முக்கியம் என தெரிவித்துள்ளார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து உயிர்த்தெழுந்ததை நினைவு கூறும் ஈஸ்டர் ஞாயிறு இன்று உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் இஸ்ரேல் தலைநகர் ஜெருசலேமில் உள்ள கல்வாரி மலையில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து இன்று உயிர்த்தெழுந்து தம் சீடர்களுக்கு காட்சியளித்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. குறித்த அந்த நாளை நினைவு கூறும் வகையிலேயே ஈஸ்டர் ஞாயிறு தினம் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் கடந்த 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு தினத்தன்று 3 கிறிஸ்தவ தேவாலயங்கள் உட்பட 8 இடங்களை குறிவைத்து தொடர்ச்சியாக மேற்கொண்ட குண்டுவெடிப்புகள் நாட்டிற்கு ஒரு கருப்பு அடையாளத்தை உண்டாக்கியிருந்தது. இதன்போது பஸ்கா ஆராதனையில் கலந்து கொண்ட கிறிஸ்தவர்கள் உட்பட 250க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். பலர் காயமடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு உள்ளான கட்டுவாப்பட்டி புனித செபஸ்டியர் தேவாலயம், கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயம் மற்றும் மட்டக்களப்பில் உள்ள சியோன் தேவாலயங்களில் ஆராதனைகள் இடம்பெற்றுள்ளன. நாளை முதல் மின்வெட்டு அமுல்படுத்தப்படும் விதம் தொடர்பில் இன்று பிற்பகல் அறிக்கை வெளியிடப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாளாந்த தேவை மற்றும் மின் உற்பத்தியை ஆராய்ந்த பின்னர் மின்வெட்டு தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என ஆணைக்குழுவின் தலைவர் ஜானக ரத்நாயக்க தெரிவித்திருந்தார். அதற்கமைவாக நாளை 4 மணித்தியாலம் 20 நிமிடங்களும் எதிர்வரும் 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் 4 மணித்தியாலங்கள் 50 நிமிடங்களும் மின்வெட்டு அமலாக உள்ளது. நாளைய தினம் A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, P, Q, R, S, T, U, B, W ஆகிய வலயங்களுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரையான காலப்பகுதிக்குள் 3 மணித்தியாலங்களும், மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையான காலப்பகுதிக்குள் 1 மணித்தியாலமும் 20 நிமிடங்களும் மின் துண்டிப்பு அமலாக உள்ளது. அதேபோல 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, P, Q, R, S, T, U, V, W ஆகிய வலயங்களுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை 3 மணித்தியாலங்களும் 20 நிமிடங்களும், மாலை 6 மணி முதல் இரவு 10:30 மணி வரையான காலப்பகுதிக்குள் 1 மணித்தியாலமும் 30 நிமிடங்களும் மின் துண்டிப்பு அமல்படுத்தப்பட உள்ளது. இதேவேளை இன்றும் 2 மணித்தியாலங்களும் 15 நிமிடங்களும் மின்சாரம் அமல்படுத்தப்பட்டிருந்தது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி நடைபவனி மற்றும் மௌன ஆர்ப்பாட்டம் கொழும்பில் இன்று நடைபெற்றுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி நடைபவனி மற்றும் மௌன ஆர்ப்பாட்டம் கொழும்பில் இன்று நடைபெற்றது. இந்த நடைபவனியில் இறந்தவர்கள் போல உடை அணிந்து பலர் கலந்து கொண்டுள்ளனர். குறித்த நடைபவனி கொழும்பில் உள்ள பல இடங்கள் உட்பட அழுக்கடை வரை நடந்து சென்று காளிமுகத்திடலை சென்றடைந்துள்ளது. இதேவேளை ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குமாறு கோரி இன்று காலை கடுவல புனித மரியாள் தேவாலயத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த ஆர்ப்பாட்ட பேரணியானது கடுவல புனித மரியாள் தேவாலயத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டு கடுவல சந்தையில் நிறைவடைந்துள்ளது. சட்டத்திற்கு புறம்பான வழிமுறைகளை பயன்படுத்தி போராட்டங்களை அடக்குவதற்கு முயற்சிப்பது அடிப்படை மனித உரிமை மீறலாகும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக அரசுக்கு எதிராக மக்கள் காளிமுகத்திடலில் பாரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். குறித்த ஆர்ப்பாட்டமானது 8வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. இந்த நிலையில் நேற்றைய தினம் போராட்டம் இடம்பெறும் பகுதியில் இராணுவ வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் அவை அப்புறப்படுத்தப்பட்டன. இதுகுறித்து மக்கள் மத்தியில் அதிருப்தி வெளியிடப்பட்டிருந்தது. குறித்த விடயம் சமூக ஊடகங்களில் விமர்சிக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் இது தொடர்பாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவிக்கையில், அரசியலமைப்பின் ஊடாக பாதுகாக்கப்பட்டுள்ள உரிமைகளில் ஒன்றான அமைதியான முறையில் முன்னெடுக்கப்படும் மக்கள் போராட்டங்களை சட்டத்திற்கு புறம்பான வழிமுறைகளை பயன்படுத்தி அடக்குவது என்பது அடிப்படை மனித உரிமை மீறலாகும் என்பதை அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளது. அதேவேளை அரசாங்கத்தினால் அத்தகைய செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுமேயானால் அவற்றை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
அத்துடன் இன்று காலை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் புலனாய்வு பணிப்பாளர் தலைமையிலான குழு ஒன்று காலிமுக திடலான கோட்டாகோகோம் வளாகத்திற்கு சென்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்துள்ளது. காலி பேருந்து நிலையத்திற்கு முன்பாக அமைக்கப்பட்டிருந்த கோட்டாகோகம கூடாரங்கள் பொதுமக்களின் போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதாக தெரிவித்து போலீசாரால் இன்று காலை அகற்றப்பட்டது. இவ்வாறு கூடாரத்தை அகற்றியமை தொடர்பில் முழுமையான விசாரணையை மேற்கொள்ளுமாறும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அமைதியான போராட்டக்காரர்கள் மீது இராணுவ அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் திட்டம் எதுவும் இல்லை என பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயக ரீதியில் நடைபெறும் அமைதியான போராட்டங்களை ஒடுக்க இராணுவம் நிறுத்தப்பட மாட்டாது என பாதுகாப்பு அமைச்சு அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய போலீசாரினால் வேண்டுகோள் விடுக்கப்படும் பட்சத்தில் மட்டுமே இராணுவ உதவிகள் வழங்கப்படும் என கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். அமைதியான போராட்டங்கள் என்ற போர்வையில் அரசு மற்றும் தனியார் சொத்துக்களை சேதப்படுத்துபவர்களுக்கு எதிராக போலீஸ் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் சட்டம் ஒழுங்கையும் மக்களையும் பாதுகாப்பது தங்களின் கடமை என பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். தமிழர்கள் தொடர்பில் கனடா வாழ் சிங்களவர்கள் வெளியிட்ட இனவாத கருத்திற்கு தென்னிலங்கை மக்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். இலங்கையில் தற்போதைய அரசியல் ஸ்திரமின்மைக்கு ஆதரவளிக்கும் அதே வேளையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமது ஈழத் திட்டத்தை ரகசியமாக முன்னெடுத்து வருவதாக கனடா வாழ் இலங்கையர்கள் தெரிவித்த கருத்திற்கே தென்னிலங்கை மக்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். ஈழத்தமிழர்கள் நல்லவர்கள், உங்களை விட அவர்கள் எங்களுக்கு சிறந்தவர்கள் எனவும் புலி பூச்சாண்டியை மீண்டும் கையில் எடுத்து ராஜபக்சர்களை காப்பாற்ற முயற்சிக்க வேண்டாம் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எங்களுக்கு அவர்களை பிடிக்கும் ராஜபக்சர்களை விடவும் மோசமான புலிகள் என யாரும் இல்லை என குறிப்பிட்டுள்ளனர். தற்போதும் அவ்வாறான கதைகளை கூறி சிங்களவர்களை முட்டாளாக்க முடியாது, இனமத பேதங்களின் அடிப்படையில் மீண்டும் எங்களை பிரிக்க முடியாது என அவர்கள் தங்கள் முகப்புத்தகத்தில் பதிவிட்டுள்ளனர். இத்துடன் இன்றைய செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் தீபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.